Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to Covenant of the Day. And today is 13th August 2026, Thursday, வியாழக்கிழமை. கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். Today Revelation chapter 2 verse 25. Revelation 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். But hold fast what you have till I come. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அவருடைய வருகை சமமாக இருக்கிறது என்பதனாலே ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பாடுகள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, கள்ள போதனைகள் இருக்குது, சாத்தானின் காரியங்கள் இருக்குது. அதில் எல்லாவற்றிலும் நீங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஹோல் ஃபாஸ்ட் வாட் யூ ஹேவ் டில் ஐ கம். அவர் வருவரை விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற ஜனமாகவும் அந்த அஸ்திபாரத்திலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். த ஃபவுண்டேஷன், என்னுடைய பிரதர் சிஸ்டர், that faith that we have in Christ, that become a foundation, and that foundation must be strong. Even temptation, tribulation, situations and problems comes, எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அருமையானவர்களே, நாம் அசைக்கப்படுவதில்லை. Because we have built on the rock. Christ become our foundation. கிறிஸ்துவின் அஸ்திவாரமாக இருக்குமானால் எப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்களை மாற்ற முடியாது. ஆகவே விசுவாசத்தில் தைரியமாக இருங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய அர்ப்பணம் செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, கடைசி வரையும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எனக்காக, என் பாவங்களுக்காக கடவுள் மனிதனாக வந்து சிலுவையிலே அவர் உயிரை கொடுத்தார் என்று விசுவாசித்த அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். கள்ள போதனைகள் வரும், எதிர்மறையான கருத்துக்கள் வரும். You will see a lot of oppositions, and terrorists for our faith. But dear brothers and sisters, that's why the Bible says you have to stand firm. You have to stand firm. நீ உறுதியாய் நிலைத்து இருந்து அதை பிடித்துக்கொள், விட்டு விடாதே. ஆகவே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த காலங்களிலே உங்களுக்கு அரணும் கோட்டையமாக இருப்பார். அவரை பற்றி விசுவாசத்தில் நிலைத்திருங்க. அவருடைய கரம் உங்களை நடத்தும். அருமையானவர்களே, சிலருடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன், ஆண்டவர் பார்க்கிறாரு. சிலர் கண்ணீர் எனக்கு தெரியும், வேதனை தெரியும். அதே வேளையில் விசுவாசத்தில் நீங்கள் இழைத்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபைக்குள்ளே அடங்கி வாழ உன்னை ஒப்புக்கொடு. உன்னையே பெருமையாய் நினைத்து கொள்ளாதே. உன்னால் எல்லாம் ஆகும் என்று நினைத்து விடாதே. ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். உன்னை கரம் பிடித்து நடத்துவார். உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றதை பிடித்துக்கொள். ஹோல்ட், டோன்ட் லீவ். கை விட்டு விடாதே, விலகி விடாதே, போய்விடாதே, மாறி விடாதே, பின்வாங்கி விடாதே. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை உடைய வசனத்துக்குள்ளே பலப்படுத்தி வழி நடத்துங்க. நாமத்தை உயர்த்துகிறோம். இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. Lord, I pray that in the name of Jesus Christ there will be miracles in each and every family, Lord. Those who are committing themselves, Lord, let your miracles happen in the house, Lord. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் குடும்பத்திலே நடப்பதாக. கடைசி வரை, மூச்சு வரை விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு மகிமையான ஓட்டத்தை ஓடுங்க. Take care and God bless.